இன்றைய தினசரி மன்னா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. புதிய நாள், புதிய நம்பிக்கைக்கு உங்களை அனைவரும் வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்ம கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். ஏசாயா 55:9. பூமியை காட்டிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை காட்டிலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை காட்டிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. இந்த வசனத்துலேருந்து வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த ஏசப்பா, வானாதி வானம் கர்த்தர் நம்ம கூட பேச விரும்புகிற வார்த்தை வந்து என்னென்னா, உங்கள் நினைவுகளை காட்டிலும் கர்த்தர் உங்களுக்காக வச்சிருக்கிற நினைவுகள் உயர்ந்தது. உங்கள் வழிகளை காட்டிலும் கர்த்தர் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிற வழிகள் வந்து உயர்ந்தது. அது டிஸ்டிங்கிஷ் பண்ண பட்சத்தில் எப்படி சொல்கிறாங்கன்னா, உங்கள் வழிகள் வந்து எப்படி பூமியும் வானங்களும் எவ்வளோ தூரமாக இருக்குதோ, எவ்வளோ உயரமாக இருக்குதோ, அதே மாதிரி தான் உங்கள் பிளான்ஸ் வந்து இந்த பூமியில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் நான் உங்களுக்காக வச்சுருக்கிற பிளான்ஸ், உங்களுக்காக வச்சுருக்க திட்டங்கள் வந்து பெரிதானது. பூமி என்றைக்குமே வானத்துக்கு எட்டாது. அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் நம்ம ஒரு பிளான் போட்டு வச்சுருப்போம், நம்மளுக்கு வந்து ஒரு வழியை ஆயத்தம் பண்ணி வச்சுருப்போம். ஆனால் கர்த்தர் என்ன சொல்லுதாருன்னா, உங்கள் பிளான்ஸ் காட்டிலும் உங்கள் திட்டங்களை காட்டிலும் கர்த்தர் உங்களுக்காக வச்சுருக்க திட்டங்கள், உங்களுக்காக வச்சுருக்க வழிகள், திறக்கிற போகிற வழிகளை வந்து உயர்ந்திருக்குமா. அதனால இன்றைக்கு எந்தப்பட்ட சூழ்நிலைமையிலும் நீங்கள் இருக்கலாம், பயந்து கொண்டு இருக்கலாம். இது எப்படி வாய்க்கப்படும், கதவுகள் எப்படி திறக்கப்படும், நான் இதை எப்படி ஓவர் கம் பண்ணுவேன்னு நீங்கள் கொஸ்டினோடு இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, உங்கள் நினைவுகள் வந்து நீங்கள் பூமியில் இருக்கீங்க, பூமி மாதிரி தான் சிம்பிளாக இருக்கும். ஆனால் நான் உங்களுக்காக வச்சுருக்கிற திட்டங்கள், நான் உங்களுக்காக வச்சுருக்கிற தீர்மானங்கள் வந்து உயர்ந்தது. அதனால இன்னைக்கு ஏசுப்பான இந்த வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஏசுப்பா, என் பிளான்ஸ், என் திட்டங்கள், எனக்கு வழிகள் எல்லாமே உங்களுக்கு தெரியும் ஏசுப்பா. நான் விசுவாசிக்கிறேன் என்னோட பிளான்ஸோட உங்களோட பிளான் உயர்ந்தது ஏசுப்பா. உங்கள் பிளானை என் வாழ்க்கையில் நீங்கள் நடப்பிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விசுவாசத்தோடு கொடுத்தோமா, கர்த்தர் நிச்சயமாக இந்த வசனத்தை நம்ம வாழ்க்கையில் நிறைவேற்றுவாங்க. இப்போ நம்ம ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நேரத்தை தந்ததுக்காக நன்றி அப்பா. இன்றைக்கு நீங்கள் எங்களுக்கு கூட தேற்றின வசனத்துக்காக நன்றி ஏசப்பா. எங்கள் விசுவாசத்தை இன்னும் ஏசப்பா திடப்படுத்தினதுக்காக நன்றி ஏசப்பா. எங்கள் வழிகள், எங்களோட தீர்மானங்கள், எங்களோட நினைவுகளை காட்டிலும் நீங்கள் எங்களுக்காக வச்சுருக்க நினைவுகள் பெரிதானது ஏசப்பா. அது எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றி எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். வழி நடத்துங்க, மகிமைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.